தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசு தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையை பார்க்கலாம். தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் கூட்டணி சார்பாக போட்டியிட்டது. இப்போதான் இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. எனவே இது குறித்து திமுக, முஸ்லீம் லீக், காங்கிரஸ் எல்லாம் பேசி விரைவில் இது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரும். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணி சார்பில் போட்டியிட்ட காரணத்தினாலே திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் ஏற்கனவே அவங்க தான் நின்றுருக்காங்க. அங்கே எனவே அவர்கள் விரும்பி அங்கே மீண்டும் இருக்கக்கூடிய வாய்ப்பு வரலாம். அப்படி வருகிற போது இது குறித்து நாங்கள் பேசி தேர்தல் பணிகளை வகுத்துக் கொண்டு தேர்தல் பணியாற்றுவோம். எங்களுடைய கூட்டணி நிச்சயமாக இந்த தேர்தலில் நல்ல வெற்றியை கண்டிப்பாக பெறும். அதிமுக தற்போது பல பிரிவுகளாக பிரிஞ்சிருக்கிற நிலையில ஆர்கேநகர் தொகுதி இது அறிவிச்சிருக்காங்க. அது எப்படி இருக்கும்? அதிமுக அநேகமாக தீபா அவர் அதிமுக ஆரம்பிப்பதாக அறிவித்ததாக தெரியவில்லை. அவர் ஏதோ என்ன அறிவிச்சிருக்காரு? எம்ஜிஆர், அம்மா, ரூபா, தீபா பேரவை ஏதோ அவர் அறிவிச்சிருக்காரு. அது என்ன அரசியல் கட்சியா பதிஞ்சுட்டாங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ அதுக்கடுத்து பன்னீர்செல்வம் இன்னும் கட்சி ஆரம்பிச்ச மாதிரி தெரியல. அது ஏற்கனவே அந்த கட்சி அவர் கட்சின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போதைக்கு 3 பேர் இன்னும் யாரார் நிற்கிறாங்கன்னு தெரியாது. தேர்தல் வந்துச்சாச்சுல எல்லாருக்குமே நிற்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் தானே. யாரார் நிற்கிறாங்கன்னு பார்ப்போம். யாரார் நிற்கிறாங்க, எதில் நிற்கிறாங்க, மக்கள் யாரை ஆதரிக்கிறாங்க, யாரை வீட்டுக்கு போக சொல்றாங்கன்னு பார்க்கலாம். எங்களுக்கு தான் நல்லா இருக்கும், எங்க கூட்டணிக்கு நல்லா இருக்கும். நெடுவாசல் போராட்டம் விவசாயிகளாலே தொடர்ந்து நடத்தப்படுகிறது. நிச்சயமாக தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாமல் மத்திய அரசு எந்த திட்டத்தையும் இங்கே நிறைவேற்ற முடியாது. ஆக மக்கள் விரும்பாத இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை மத்திய அரசு திணிக்கக்கூடாது. இந்த திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும். தமிழ்நாடு அரசாங்கம் தடுக்க வேண்டும். அதுவரை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற விவசாயிகள், இந்த பகுதி மக்கள் தொடர்ந்து போராடுவார்கள். அந்த போராட்டத்துக்கு காங்கிரஸ் கட்சி ஆதரவாக, துணையாக தொடர்ந்து செயல்படும். அதுபோல மீனவர்கள் பிரச்சனைக்கு மத்திய அமைச்சர்கள் யாராவது வர வேண்டும். சுஷ்மா ஸ்வராஜ் இதனால் மத்திய அமைச்சர் வரணும்னு அங்கே போராடிட்டு இருக்காங்க. இது இந்த துப்பாக்கி சூடு, மீனவர்கள் பாதிக்கப்படுவது தொடர்கதையாக கூடாது. மீனவர்கள் செயலில் சுட்டுக் கொல்லப்பட்டது இதுவே தான் கடைசியா இருக்கணும். எனவே இலங்கை அரசு எச்சரிக்கப்பட வேண்டும். இறந்த மீனவர் குடும்பத்திற்கு இலங்கை அரசாங்கம் 1 கோடி ரூபாய் வழங்க வேண்டும். எப்படி ஏற்கனவே கேரள கடல் பகுதியிலே 2 மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட போது இத்தாலி கப்பல் படையினர் கைது செய்யப்பட்டார்களோ அதுபோல இலங்கை கடற்படையினர் கைது செய்யப்பட வேண்டும். இந்திய சட்டப்படி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். இந்திய தண்டனை சட்டப்படி அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும். இதுபோன்ற அசம்பாவிதங்கள் இனிமேல் மீனவர்களுக்கு நடக்கா வண்ணம் மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்ல, இது மாதிரி செய்வதற்கு இலங்கை அரசாங்கத்திற்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. அதுவும் இந்திய எல்லைக்குள்ளே சுடுவது, இந்திய கடல் எல்லைக்குள்ளே நம்முடைய மீனவருடைய படகுகளை கைப்பற்றி செல்வது, இதெல்லாம் இந்த பிஜேபி அரசு வந்த பிறகுதான் அதிகரித்திருக்கிறது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மீனவர்கள் கைது செய்யப்பட்டால் உடனடியாக விடுதலை செய்யப்பட்டார்கள். கைப்பற்றப்பட்ட படகுகள் திருப்பி கொண்டு வரப்பட்டு மீனவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஆனால் பிஜேபி ஆட்சி வந்த பிறகு, மோடி ஆட்சி வந்த பிறகு கடந்த 3 ஆண்டுகளிலேயும் சுமார் 140 படகுகள்